வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. பாஜக தரப்பிலிருந்து அதிமுகவோடு பேசுவதற்காக பியூஷ் கோயல் தமிழகம் வந்தார். அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்தார். 2 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடந்தது. என்ன பேசப்பட்டது அப்படின்றதுல பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது. முதல் கட்ட பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக இபிஎஸ் சொல்றாரு. 2026 தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசித்தோம் அப்படின்னு இபிஎஸ் சொல்ல, அடுத்த சில மாதங்களுக்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார் பியூஷ் கோயல். இந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக பாஜக தலைவர்கள் விவாதித்தது என்ன, யாருக்கு எத்தனை சீட் அப்படின்றது உள்ளுக்குள் பேசி முடிவு செய்யப்பட்டதா அப்படின்ற கேள்விகள் மறுபுறம். இன்னொரு புறம் ஓபிஎஸ்டி டிவி இந்த கூட்டணிக்குள் வர்றாங்களா, வந்தாங்கன்னா அவங்க யாரோடு, அதாவது என்டிஏக்குள்ளேயா இல்லை அதிமுக அவங்க வந்து என்டிஏ ஒதுக்கீட்டில் வருவாங்களா இல்லை அதிமுக கொடுக்கக்கூடிய சீட்டில் வருவாங்களா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. எல்லாவற்றையும் விவாதிக்க இருக்கிறோம். தொடங்கிய அதிமுக பாஜக பேச்சுவார்த்தை என்டிஏவில் மேலும் யார் யார் அப்படின்ற தலைப்பில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு இதயதுல்லா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு சாமானிய நாகராஜ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு நாகராஜ்கிட்ட முதல்ல ஆரம்பிக்கிறோம். அப்படின்னு பாஜகவுக்கு எவ்வளவு இடம் அப்படின்றது பேச தான் வந்திருப்பாங்க ஆக்சுவலாக. ஆனால் நயினா நாகேந்திரன் சொல்லுறதில் நாங்கள் சும்மா கள நிலவரம் மட்டும் பற்றி தான் பேசணும் அப்படின்லாம் சொல்கிறார். என்ன பேசப்பட்டிருக்கு? என்ன பேசப்பட்டிருக்கு தெரியல, பட் கண்டிப்பாக சீட் நம்பர்ஸ் பற்றி பேசலை. அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். நம்பர்ஸ் பேசலை. இந்த இதில் நம்பர்ஸ் பேசலை. அதாவது முதல்ல என்ன நினைச்சு இந்த கூட்டம் எதற்காகனா, ஏன்னா வாரம் வரப்போறார். பியூஷ் கோயல் இஸ் கோயிங் டு கம் எவ்ரி வீக் ஒரு வாட்டி வரப்போறார். இதுலேருந்து எலெக்ஷன் முடிவு வரப்போறார். ஏன்னா பியூஷ் கோயலோட பெரிய அட்வான்டேஜ் என்ன, அவருக்கு வந்து பாமகவும் அன்புமணி ராமதாஸும் நல்ல நண்பர், தேமுதிகாட்டியும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதிமுகட்டையும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, செங்கோட்டையும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, சீமான்டையும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. இதுதான் பியூஷ் கோயலோட பெரிய அட்வான்டேஜா இருக்கு. இப்போ யாரோட கேட்டை வந்து பேசி ஓப்பன் பண்ணி பண்ணணும்னாலும் பியூஷ் கோயலால் அது நிச்சயமாக பண்ண முடியும். ரைட், அதுதான் பியூஷ் கோயல் அட்வான்டேஜா இருக்கு. இன்னைக்கு பேசப்பட்டது என்னன்னா, முதல் விஷயம் வந்து எடப்பாடி அவர்கள் 234 தொகுதி வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முடிக்க போறார். முடிக்க போகும்போது கடைசி அந்த விழா முடிக்கும் போது கிராண்ட் மாநாடு போறது ஒரு பிளான் இருக்கு. அதற்கு வந்து பிரதமர் மோடி தலைமை தாங்கணும்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கப்பட்டதுன்ற விஷயம் வந்து சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, யாரை சேர்க்கலாம், யாரெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் பாண்டியன், இப்போ போன இதுல வந்து ஜான் பாண்டியன் வந்து என்டிஏல இருந்தாரு, கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் எப்படி அகாமடேட் பண்ணுறது, ஒரே இடத்துல அகாமடேட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டது. நம்பர்ஸ் பேசலை. ஆனால் பாஜக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 50 சீட் எடுத்து வச்சிருக்காங்க. ஏபிசின்னு 3 கேட்டகரியில் வச்சிருக்காங்க. ஏ சீட்ஸ்ல 20 கேட்டகரி வச்சிருக்காங்க, பி சீட்ஸ்ல வந்து 15 கேட்டகரி வச்சிருக்காங்க, சி சீட்ஸ்ல ஒரு 15 கேட்டகரி வச்சிருக்காங்க. இது மூன்றுமே, இந்த 3 கேட்டகரியுமே 21, 24 2 தேர்தலும் அடிப்படையாக கொண்டு வகுக்கப்பட்டது. வெறும் 24 பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வச்சு பண்ணல. நயினார் நாகேந்திரோட மாஸ்டர் பீஸ் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் 21 கன்சிடர் பண்ணி 24 கன்சிடர் பண்ணி அவர் ஒரு 50 சீட் வாங்குறாரு. 50 சீட்டுகள், அதுல எவ்வளவு வேணா ஒதுக்கப்படலாம். 50 சீட்டுகள் தான் இன்னைக்கு பாஜக வந்து இது பண்ணிருக்கு. அதே போல இல்ல டிமாண்ட் பண்றாங்களா, இல்ல டிமாண்ட் பண்ணல. 50 சீட் வந்து டிமாண்ட் பண்ணல. 50 சீட் இதெல்லாம் நாங்க வந்து பாசிபிளா வச்சிருக்கோம். டிமாண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 2வது வாரம் மீட் பண்ணும்போது இந்த டிமாண்டுக்கான ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்படும். இந்த கூட்டணியோட முதல் இந்த மீட்டிங் ஜனவரில நமக்கு வெளிப்படையாவே தெரிய வந்துரும். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல ஓபனாவே தெரிஞ்சிடும் நமக்கு என்ன டிமாண்ட் என்னன்ட்டு. இது டிமாண்ட் வைக்கலை, இதுல சீட்டை பத்தி பேசவே இல்லை. நாங்க இந்த 50 சீட்டை வந்து நாங்க இது தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் அப்படின்றது தான் இந்த மீட்டிங்கோட முக்கியமான சாராம்சம். பட் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கேலையும் வந்து ஏ பிளஸ் தொகுதின்னு வந்து 130 சீட் வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த 130 சீட்ல வந்து எவ்வளவு மேக்ஸிமம் ஏடிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறதோ அதான் மொத்தமா நிக்கிறது கிடையாது. ஒரு 130 ஏ பிளஸ் சீட்டுன்னு வச்சிருக்காங்க. அந்த 130 சீட்ல எவ்வளவு மேக்ஸிமம் கண்டெஸ்ட் பண்ண முடியுமோ ஏடிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்குது. இப்போ இது எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக போறாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போகுது. இந்த வாரத்துக்குள் சிறிய கட்சிகளை ஃபர்ஸ்ட் டீல் பேசணும். அதற்கப்புறம் பாமகவும் தேமுதிகவும் அதிமுக பார்த்துக்கொள்ளும். டிடிவி தினகரன் விஷயத்தையும் ஓபிஎஸ் விஷயத்திலையும் வந்து எடப்பாடி ஓகேன்னு சொல்லியிருக்காரு, நியூஸ் வந்திருக்கு கூட்டணிக்குள்ள சேர்க்கலாம்ட்டு. இப்போ அவங்க 2 பேரையும் வந்து எப்படி அகாமடேட் பண்றது, இதுதான் சேலஞ்ச். இப்போ 2 பேருமே தனியா கூட்டணி எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றது, யாரை எப்படி கொண்டு வரது அப்படின்னு முதல் கட்டமா பேசப்பட்டது. முக்கியமான விஷயம், இந்த எடப்பாடி அந்த இது முடிக்கும் போது அந்த மாநாட்டுக்கு வந்து பெரிய மாநாடு, என்டிஏ மாநாடு ஆகஸ்ட் மாசமே பிளான் பண்ணாங்க. அது நடத்த முடியல. அந்த மாநாடுக்கு மோடி அவர்கள் தலைமை தாங்கணும்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம், அதாவது ஒரு கிராண்ட் மாநாடு பண்ணி இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவங்களுடைய இது இருக்கு. ஓகே, நான் திரு இதயதுல்லா அவர்கள்ட்ட ஒரு கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கான அடுத்த நகர்வை நோக்கி போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கலையா? ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் வருவாங்களான்னு கேள்வி இருந்தப்போ கொள்கை ரீதியாக அவங்க வர்றதுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான முதல் தகவல்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில் அகாமடேட் ஆக போகிறாங்க அப்படின்னு.
அதிமுக அல்லது என்டிஏ சிதறி இருந்ததால தான் உங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஒன்று சேர்றப்போ உங்களுக்கு வெற்றி கடினமாயிராதா? 2021 இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? ஒன்றா தானே இருந்தாங்க. இல்லையே, டிடிவி தினகர் தனியாக இருந்தார். டிடிவி தனி. சரி, அவரை சேர்த்துக்கோமே. சேர்த்தாலும் என்ன ஆகும்? 25 டிகிரி டிஃபரன்ஸ் அவங்களுக்கு. அதனால் எல்லாமே மாறி மாறி 2024 2 பேரும் தனியாக இருந்தால் கூட என்ன அவங்க நிலைமை என்ன இல்லை, அதை ஒன்றா சேர்த்தா 41% மேலேன்னு இபிஎஸ் சொல்கிறாங்க. பாருங்க, 41க்கு 46க்கு எங்கே இருக்கு? 41 இருக்கட்டும், ஓகே, 42 வச்சுக்கோங்க. ஏற்கனவே திமுக வாங்கின 52 இருக்குது, திமுக வாங்கின 48 இருக்குது. நான் என்ன சொல்றேன், திமுக கூட்டணி அதெல்லாம் நீங்கள் எந்த கணக்கை நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தாலும், அதனால தான் இதுவரை அதிமுக காங்கிரஸ் வருமா, திரும்ப வருமா, இப்படி கம்யூனிஸ்ட் வருமா, அப்படி உட்கார்ந்து இலவு காத்த கிளி மாதிரி இருந்தார். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பாஜக வந்ததுக்கு அப்புறம் அது எதிர்பார்க்கல. நான் சொல்றேன், அதுதான் சொல்ல வரேன். அப்படி இருந்தாரு. பாஜக வந்த பின்னாலையும் எதிர்பார்க்கிறார். ஓ, நிச்சயமா. அதுக்கடுத்து நேற்று வரை உங்களுக்கு நன்றாக தெரியும், எப்படியாவது திரு விஜய் அவர்களை இணைத்து விடலாம்னு அவர் அந்த ஆசையிலையும் இருக்காரு, விருப்பத்திலையும் இருக்காரு. இது ஒரு பக்கம். நேற்றுக்கு முந்தின நாள் வரையும் பாஜகவுக்கு அந்த ஆசை இருந்துச்சு, விஜய் வந்துருவார். ஆமா, நேற்றுல இருந்து அவங்களுக்கு அந்த ஆசை கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. இப்போ விஜய்க்கு எதிரான சில பேச்சுகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எங்கே சுற்றி எப்படி போனாலும் நீங்கள் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு அவர் சொன்ன நல்ல காரியத்துக்கு சொன்னால் வள்ளலார். நல்ல விஷயங்களை சொல்ல வந்தேன், யாரும் கேட்க தயாராக இல்லைங்கிற மாதிரி ராமலிங்க சுவாமிகள் சொன்னார். ஆனால் இவங்க நாள்தோறும் கடைபிடித்து கண் பூத்து போனது தான் இவங்களுக்கு மிச்சம். திமுக கூட்டணியிலேருந்து யாரும் வரல, விஜயும் அவரும் வர தயாராக இல்லை. அவர் தயாராக இருக்கார். எப்போ தயாராக இருக்கார்? அவர் தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மந்திரி ஆகலாம், அப்புறம் எங்கள் தலைவர் விஜய் வந்து சிஎம்மா இருக்கணும். வேணா திரு நயினார் நாகேந்திரன் ஒரு துணை முதல்வர், திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு துணை முதல்வர், கேட்டால் ஓபிஎஸ்க்கு ஒரு துணை முதல்வர். ஏன்னா அவங்களாம் துணை முதல்வராக இருந்து பார்த்துருக்காங்க. அதனால் இதுக்கு தான் அவங்க தயாராக இருக்காங்க. இதில் எந்த வகையில அவங்க இறங்கி வர. சரி, அது இல்லை, விஜய் வரல அப்படின்னா அந்த ஃபேக்டை புரிஞ்சுட்டு இந்த கூட்டணியை எப்படி வேகமாக கொண்டு போகிறது அப்படின்னு சீட் நெகோசியேஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஏன் பார்க்கல? நீங்கள் சார் எது பாசிபிளோ அவங்க ரெடி ஆகிட்டாங்க. நீ விஜய் வந்தாலும் பரவாயில்ல, வரலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சீட் ஷேரிங் ரெடி ஆகிட்டாங்க. நயினார் நாகேந்திரன் எந்த விதமான சீட் ஷேரை பற்றி நாங்கள் பேசலைன்னு சொல்கிறாரு. அதுதான் உண்மை. இந்த ஊகமா பலர் பேசுறதுக்கெல்லாம் நான் இங்கே இடம் கொடுக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். உள்ளுக்குள்ள பேசுனாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நாங்க பேசலேங்கிறாங்க. அப்ப திரும்பவும் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பியூஷ் கோயல் வந்து ஃபியூஸ் போட்டாரா, ஃபியூஸை எடுத்தாரான்னு எனக்கு தெரியல. என்ன காரணம் சொன்னா எதுவுமே நடக்கல. திரும்பவும் கூட்டணிக்கு கொண்டு போய் ஆளுகளை சேர்ப்போம், எப்படி நாம ஓபிஎஸ் அவர்களை சேர்க்கறது, எப்படி தினகரனை சேர்க்கறது, அது நான் சேர்க்கறதா நீங்க சேர்க்கறதா ஒரு பக்கம் பேச்சு. இது நேத்து இதுதான், முந்தா நாள் இதுதான், போன மாசம் இதுதான், அதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல நான் தேமுதிகவை அழைக்கிறேன், நான் பாமகவை அழைக்கிறேன், பாமகவில் எந்த பாமகவை நான் அழைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சும் பல நாட்களா ஓடின பேச்சு தான். பியூஷ் கோயல் வந்து ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா நடந்திருக்கானா? பியூஷ் கோயல் எல்லார்ட்டையும் அக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு தேமுதிக நினைச்சா பேச முடியும், பாமக நினைச்சா பேச முடியும். பியூஷ் கோயல் வந்திருக்கிறது இந்த கூட்டணியை 21 மாதிரி டிசைன் பண்றதுக்கு தானே. அதுக்குள்ள முயற்சி எடுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை எடுத்தாரா? இன்னைக்கு வந்து பாமகவோட பேசினாரா? அதுல எந்த பாமகவோட பேசினாரு? தேமுதிகவோட பேசினாரா? எந்த தேமுதிக? ஒரு தேமுதிக பேசினாரா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப பேசினாரா இல்லையா? நீங்க சொல்றீங்கல்ல பிள்ளையார் சொல்லினா பிள்ளையார் சொல்லி எங்கேயாவது ஒருத்தரை போட்டுக்கணும். ஏற்கனவே எடப்பாடியார் வந்து இங்க இருந்து போய் அமித்ஷாட்ட போய் அதுக்கு முந்தின நாள் திரு செங்கோட்டையன் போய் ஏதாவது பண்ணிடுவாருங்கிற வேகமா ஓடி போய் தான் அமித்ஷாவை பிக்ஸ் பண்ணாரு. அதான் செங்கோட்டையன் அகற்றினார். திரு செங்கோட்டையன் வந்து டைரக்டா பிஜேபியோட சேர்றக்கூடிய எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டாரு அந்த நேரத்தில். ஆனா அதுக்கு முந்திக்கிட்டாரு, அவரை விழாம முந்திக்கிட்ட உண்மைதான் உலகத்தில் ரொம்ப பேருக்கு புரியாது. செங்கோட்டை பிஜேபியில சேர்ந்திருப்பாரோ, பிஜேபியில் சேர்ந்திருப்பாரோ, பிஜேபிக்கு ஒரு அதிமுகவை கொண்டு போயிருப்பாரோ அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதிமுக எத்தனை அதிமுக உடையலாம் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப்ப அதை தடுத்தாரு.
புத்திசாலித்தனமா அன்னைக்கு எடப்பாடியார் தடுத்தார். இன்னைக்கு அவரை பாராட்டுறேன். அன்னைக்கு அவசரமா ஓடி போய் வேற வழி இல்லாம பிஜேபியோட அங்க போய் சேர்ந்தார். இன்றைக்கு பிரச்சனை என்னன்னா, அதுவரையும் அவர் என்ன பண்ணாரு, கடைபிடித்தேன் கொள்வாரில் சொல்லிட்டாரு. அவரை கூப்பிட்டாரு, இவரை கூப்பிட்டு யார் எந்த கட்சியும் எடப்பாடிக்கு வராத ஒரு சூழ்நிலைக்கு தான், ஏன் விஜய் அவர்களும் வராத ஒரு சூழ்நிலைக்கு தான் அன்னைக்கு சீட் ஷேரிங்லாம் பேச்சு நடந்துச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். இவ்வளவுலாம் இருந்துதான் அதுவும் கிடைக்காத ஒரு பட்சத்தில் இன்றைக்கு இந்த பழம் நமக்கு கிடைச்சா போதும், அது புளிக்கும் ஒரு நிலைமையில தான் அவர் திரு அமித்ஷாவை சந்திச்சாரு. எந்த பிஜேபி கூட்டணி நீ ஒட்டுமில்லை உறவும் இல்லை, எம்ஜிஆரை திட்டினார்கள், எங்கள் தலைவி ஜெயலலிதாவை திட்டினார்கள், அவர்களோடு நாங்கள் சேர மாட்டோம், ஏன் என்னையவே அந்த தலைவர் அண்ணாமலை இருந்தவர் திட்டினாரு, இந்த கட்சியே எங்களுக்கு வேணான்னு சொல்லி ஒரு தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் தாங்கள் தனியா போட்டியிட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் சேர்ந்தார். இப்போ நீங்க யோசிங்க, 2 காதலின்னு வச்சுங்க, அல்லது 2 மனைவி எப்படியோ வச்சு காதலின்னு வச்சுக்கோம். 2 காதலியில் ஒரு காதலி நீ காதலிச்சா நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை இந்த 2 பேரையும் சேர்த்து காதல் பண்ண முடியுமாங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். சார் 2014 முடிச்சிடறேன். 2014 மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, காங்கிரஸோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னாரு. இப்போ என் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காரு. இது என்னைக்குள்ள பேச்சு? இல்ல என்னைக்குள்ள பேச்சு? அதே மாதிரி அரசியல்வாதி ராகுல் காந்தி, 2024 பியூஸ் போன அரசியல்வாதி ராகுல் காந்தி, 3 தேர்தலில் போனவர் தான் ராகுல் காந்தி. இல்ல ஃபியூஸ்கள் வந்து என்ன நடக்க போகுதுன்னு கேக்குறாரு. நான் சொல்ல எல்லாரும் சேகர் தான் வந்திருக்காரு, முதல் ஸ்டெப் எடுத்துட்டாருன்ற. என்ன பண்ணீங்க, இதே கூட்டணி தானே இருந்துச்சுன்ற கேள்வி வைக்கிறார்ல. இல்ல அப்படி கிடையாது சார். இப்போ திருப்பி எல்லா கட்சியும் வளர்ந்துருக்கு, எல்லா கட்சியும் சேர்க்கணும். அந்த வேலைக்கு வந்திருக்காரு, அவர் வேலையை பார்க்கறாரு. 3 முறை மோடியிடம் தோத்த பியூஸ் போன அரசியல்வாதி ராகுல் காந்தி தலைவராஜ் கட்சியில மோடி தோத்துறீங்க. 300 பியூஸ் போன ராகுல் காந்தி சொல்லி பியூஸ் போன ராகுல் கமிஷன் உதவி செஞ்சோம். வார்த்தையில கவனமா இருப்போம். மைனாரிட்டி பிஜேபி இன்னைக்கு ராகுல் காந்தி 50 சீட் வந்திருக்காரு. பியூஸ் போன ராகுல் காந்தி 50 சீட்ல பியூஸ் போன ராகுல் காந்தி சொல்லிருக்கவே மாட்டேன். 450 வந்திருக்காரு. வேண்டாம் திரு பொன்வேல்சன், கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு கூட்டணிக்காக காத்திருந்தது அதிமுக, யாரும் வரவில்லை, இருக்கக்கூடியவர்களை வைத்து இப்போது தொகுதி பங்கீட்டை நடத்தி வருதுன்னு நான் சொல்ல இதே இதுல சொல்றேன். இல்ல 2 விஷயம் சொல்றேன். நான் வந்து வெளியே இருந்து பேசுறதால தயவு செய்து யாரையும் இடைமறிக்க வேண்டாம்ன்றது சொல்லிருங்க. அடுத்தது என்ன சொல்றேன்னா, 2 விஷயம். இப்ப நம்ம ஐயா சொன்னதுல முதல் விஷயம், தன்னை அறியாமல் ஒரு புனித வார்த்தையை சொல்லிட்டாரு, கடை விரித்தோம் கொள்காய் இல்லை கொள்வார் இல்லை அப்படின்றது வந்து உண்மையை, நேர்மையை, சத்தியத்தை, நடக்கின்ற அநீதி ஆட்சியை குறித்து சொல்ற வார்த்தை. அது வந்து தன்னை அறியாமல் எதிர்கட்சி இப்ப சொல்லிருச்சுன்னு சொல்றாரு. முதல் விஷயம். அடுத்தது என்னன்னா, பியூஷ் கோயல்னு ஒரு மனிதனுடைய பேரை வந்து நம்ம இழிவுபடுத்தி பேசக்கூடாது. தனிப்பட்ட முறையில் ஒரு பேரை வச்சு இழிவுபடுத்தி பேசணும்னா, இப்ப கடந்த நம்ம பேசலாம் எல்லாமே, அதுதான் அதுதான் இல்ல. அப்ப ஃபியூஸ்ன்றது எதுக்காக சொல்றீங்க? அதுதான் சொல்றேன். இப்ப என்னன்னா, உதயநிதி, தயாநிதி, அப்ப தமிழ்நாட்டு நிதி எல்லாம் எடுத்துக்கிறாங்களா? அப்ப அப்படி சொல்லிடலாமா? அதுக்காகத்தான் நிதினே பேர் வச்சிருக்காங்களா? அதுதான் சொல்றேன். அப்ப அந்த மாதிரி தான். அப்ப இதெல்லாம் ஏத்துக்கிறாரு, அத உண்மைதான். அதனால என்ன சொல்றோம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டணி அப்படின் போது, ஒரு கூட்டணியில வந்து 4 அம்சங்கள் முக்கியம். ஒரு பிரதான கட்சி வந்து ஒரு கூட்டணியை ஆரம்ப கட்டத்தில் ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும். அடுத்தது என்னன்னா, கூட்டணிக்குள் மற்ற கட்சிகள்லாம் வந்து அந்த கூட்டணி பூரணத்துவம் அடைஞ்சிருச்சா ஒட்டுமொத்த கட்சிகளோடு, 2வது கட்டம் இது. 3வது கட்டம் வந்து எத்தனை தொகுதிகள் அப்படின்றது, 4வது கட்டம் எந்தெந்த தொகுதிகள். இதுதான் வந்து ஒரு தேர்தல் அரசியல்ல 4 அம்சங்கள். இதுதான் இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யதார்த்தம் என்னன்னா, கடந்த கால கூட்டம் கிடையாது.
தனி கட்சியாகத்தான் இருந்துச்சு, தேமுதிக மட்டும் தான் கூட இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கணும். அப்போ ஆரம்ப கட்டத்தில் ஒரு பிஜேபி கூட ஒரு கூட்டணியை உருவாக்கியாச்சு, ஒரு பிரதான கட்சி கூட தேசிய அளவில். இது வந்து முதல் கட்டம் முடிந்து இப்போ பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்டத்துக்கு வந்திருக்காங்க. என்னன்னா மற்ற கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, எந்தெந்த பர்முடேஷன் காம்பினேஷன், இது இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம் வந்து எத்தனை தொகுதிகள், நான்காவது கட்டம் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது. இது வந்து அதிமுக ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதால முதல் நிலையை மட்டும்தான் பூரணத்துவம் செய்திருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு 3 கட்டத்துக்கு வெயிட் பண்றாங்க. ஆனா யார் யார் இன்டாக்ட் கூட்டணியாச்சே இல்ல, அதுதான் சொல்றாம, அது யதார்த்தம் தானே. இப்போ திமுக கூட்டணி தான் 10 வருஷமா இன்டாக்ட் கூட்டணியாச்சு சார், எல்லாம் கரெக்டா இருக்குது இல்ல. அப்ப நீங்க அது உடனே தொகுதி பங்கீடு பண்ணிட்டு இருக்கலாம்ல. ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து அகில இந்திய அளவில், அதுவும் கிரீஷ் வடங்கர் ஐயா சொல்றாரு, திமுக தலைவர்கள் அங்க வந்து பார்த்தாங்க, அதனால மல்லிகார்ஜுன கார்கே ஐயா 5 பேர் கொண்ட குழுவை அமைத்தார். அந்த குழு இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துது. பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு 15ஆம் தேதிக்குள், டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் எங்களுக்கு கூட்டணியை இறுதி செய்து எங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அப்பதான் நாங்க களத்துல வேலை செய்ய முடியும். த பால் இஸ் இன் த கோர்ட் ஆஃப் டிஎம்கே அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்தார். இன்றைக்கு உங்க பத்திரிகையில தலையங்கமா வந்திருக்கிற செய்தி என்ன? 58 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கையில் வேண்டும், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆட்சியில் பங்கு வேண்டும்னு ஐயா கிரீஷ் வடங்கர் இன்னைக்கு சொல்றாரு. யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? அகில இந்திய ராகுல் காந்தி ஐயா, சோனியா காந்தி அம்மா, அப்புறம் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன, இவங்க ரெப்ரசன்டேட்டிவ் அபிஷியலா நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவர் இன்னைக்கு கொடுத்திருக்காரு பேட்டி. ஆனால் இன்னைக்கு ஐயா பியூஷ் கோயலும் நம்ம எடப்பாடியாரும் வெளியே வந்து சொல்றாங்க, எங்களது பேச்சுவார்த்தை சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருந்தது, இதை நாங்கள் இன்னமும் கண்டினியூ பண்ணுவோம்னு. கூட்டணிக்குள்ள எவ்வளவு வேணாலும் பேசியிருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி மற்ற கட்சிகள் யாரை வர வைக்க முடியும்? கடந்த 2019, 2021, 2022, 24 எவ்வளவு நம்ம ஓட்டு ஒவ்வொரு கட்சியும் வாங்கணும், எந்தெந்த தொகுதி நம்மளுக்கு கிடைக்கும், அடுத்து யார் யாரை சேர்க்கலாம், எல்லாமே பேசியிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ரகசியமாக வைத்து வெளியே வந்து என்ன சொல்றாங்க, இணக்கமாக பேசுறோம், என்னுடைய சகோதரரோட இணக்கமாக பேசினேன்னு சொல்றாரு. இதுதான் முக்கியம். அப்போ இணக்கம் அங்க எந்த அளவுக்கு உருவாகி இருக்கிறதுன்றது நமக்கு தெரியும் இருக்கிற கட்சிக்குள்ள. அந்த இணக்கம் ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கு அப்படின்னு ஏன் நீங்க பார்க்கல? காங்கிரஸ்ல மற்ற தலைவர்கள் பேசுறது வேறனாலும் இந்த நீங்க பியூஷ் கோயலுக்கும் இபிஎஸ்க்கும் ஒரு இணக்கம் இருக்குன்னு சொல்றீங்க, ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் அந்த இணக்கம் இருக்குன்னு ஏன் பார்க்கல? இல்ல கார்கே, பியூஷ் கோயல் யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? அபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் பாஜக. He is representing Modi ji, he is representing Amit Shah, he is representing Nitin Nabin, இன்னைக்கு போட்டிருக்க ஆளு. அதே போலதான் அபிஷியலா ஐயா ராகுல் காந்தி தன்னுடைய முகமாகத்தான் கிரீஷ் வடங்கர் அனுப்பியிருக்காரு. அவரு சாதாரணமா பேசல, அவரு ஐயா செல்வ பெருந்தகையை விட முக்கியத்துவம் வாய்ந்தவர் இந்த தேர்தலுக்காக. ஏன் செல்வ பெருந்தகை முக்கியம் தான், அவர் வந்து மாநில தலைவர் இல்லைன்னு சொல்லல, ஆனால் இந்த தேர்தலுக்கு யாரை பொறுப்பாளராக போட்டு அனுப்பியிருக்காங்க, அவருடைய தலைமையில் தான். அப்ப அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஐயா ராகுல் காந்தியின் வார்த்தை தான், அதை நம்ம புறக்கணிக்க முடியாது இல்லையா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐயாவுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அனலிஸ்ட் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் போய் தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு வராரு. இன்றைக்கு வரைக்கும் அதுக்குரிய விளக்கங்கள் வந்து அகில இந்திய தலைமையிலோ இல்லைன்னா பொறுப்பாளரோ அதுக்கு கொடுக்கல. அப்போ எல்லாமே இருக்குது. நம்ம வந்து கூட்டணி பிரிஞ்சிருவாங்க அப்படின்லாம் சொல்ல வரல, ஆனால் அங்கேயும் சுணக்கம் இருக்கிறதுன்னு சொல்றோம். திமுக கூட்டணியிலும் அந்த சுணக்கம் இருக்குது, இன்னும் பூரணத்துவம் பெறவில்லை. அதனால சேர்ந்திருப்பவர்களே கடைசி வரைக்கும் சேர்ந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பிரிந்திருப்பவர்களே கடைசி வரைக்கும் பிரிந்திருப்பார்கள் சொல்ல முடியாது. போன தேர்தலில் தான் கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னாங்க. இன்னைக்கும் காங்கிரஸ் ஒரு நெருடலோட தான் இருக்குது. ஏன்னா காமராஜரை பற்றி எந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கிறார்கள், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஐயா ராஜீவ் காந்தியை கொலை செய்த பாதகர்கள் கட்டி அணைத்து அவர்களுக்கு விருந்து கொடுக்கப்பட்டது, அதுவும் ஒரு பெரிய நெருடலோட தான் அந்த கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சுணக்கம் எந்த சுணக்கம் இல்லை, நல்ல இணக்கம் தான் இருக்கு. இன்னைக்கு சொல்றேன், 2026
திமுக கூட்டணி இதே கூட்டணி தான் காங்கிரஸோட சேர்ந்தா நிக்கி. காங்கிரஸ்ல பல குரல் வருது. நீங்க அழகா சொல்லிட்டீங்க. திரு ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. மத்தவங்க சீட்டு கேட்பாங்க, அமைச்சரவை கேட்பாங்க. முடிவு பிரவீனா இருக்கலாம், சக்கரவர்த்தியா இருக்கலாம். ஆனா கடைசி சக்கரவர்த்தி யாருன்னு சொன்னா திரு ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் தான். அந்த சக்கரவர்த்திகள் தான் முடிசூடுவார்கள், அவர்கள் தான் தீர்மானம் பண்ணுவார்கள், அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள். மற்றவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ராஜதந்திரம் கூடுதலாக இளங்கடிப்பதற்கு எதுவும் பேசலாம். சரி, கேட்போம் ஜுபேர். பாஜக இன்று பேசியது என்டிஏவை வலுப்படுத்துவதற்கு அப்படின்னு பார்வைக்கப்படுது. என்டிஏ அப்படின்னு அவங்க சொல்றது ஓபிஎஸ், டிடிவி இவர்களை மட்டுமா, இன்னும் எக்ஸ்டெண்டா வேற லார்ஜ் பிளான் வச்சிருக்காங்களா? இல்லை, முதல்ல இன்னைக்கு ஒரு நம்பர் ஓடிட்டு இருக்கு மதியானத்துக்கு மேல இருந்து 170, 23, 23, 46 அப்படின்னு நம்பர் போட்டு அதை பத்தின டிஸ்கஷன். பட் அது உறுதி பண்ண முடியல. 170 ஏடிஎம்கே, 23 பாஜக, 23 பாமக. இல்ல, அதை பார்த்தாலே தெரியுது அது உறுதிப்படுத்த முடியாத நம்பரா தான் இருக்கு. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அதிக தொகுதிகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த 23ங்கிற நம்பருக்குள்ள அவங்க அடைபட்டுக்கிற மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு நடந்த சந்திப்பு என்பது முதற்கட்ட சந்திப்பு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து இப்ப அமித்ஷா வந்திருந்தாருன்னா அது ஃபைனலா இருக்கும். அமித்ஷா வரலாறுனால தான் முதல்கட்ட சந்திப்பாக நடந்திருக்கு. இவர்கள் ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு 50 தொகுதிகளில் இதெல்லாம் எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் கொடுங்கன்னு ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க தரப்புல ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 தரப்புலையும் பேசிட்டு இருக்காங்க. முதற்கட்ட சந்திப்பு தான் இது, இறுதிக்கட்ட சந்திப்பு கிடையாது. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பலப்படுத்த வேண்டும்னு அவங்க நினைக்கிறாங்க. பலகீனமாக தான் இருக்கு. ஏன்னா அதிமுக பாஜகவை தவிர வேற எந்த கட்சியும் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும் இருக்கு. அப்போ இந்த கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படிங்கிற போது இன்னும் சில கட்சிகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. முதலில் அதிமுக இருக்கக்கூடிய குழப்பங்களை சரி செய்வோம், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்காக டிடிவி தினகரன் டெல்லி சென்றதாக கூட ஒரு தகவல் இருக்கு. பெங்களூர் வழியா போய் அங்கிருந்து ஃபிளைட்ல போய் டெல்லி அமித்ஷாவை சந்திச்சு வந்ததாக கூட ஒரு தகவல் இருக்கு. ஆல்மோஸ்ட் அவங்க சில கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள் வச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இப்போ என்னன்னா உள்ஒதுக்கீடு மூலயமாக இதை கொண்டு வந்துடலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக ஓபிஎஸ் இருப்பாங்க, அதிமுக இருக்க மாட்டாங்கிற ஒரு ஃபார்முலாவை கொண்டு வருவோம். ஆல்ரெடி 2001 வந்து பாஜக காங்கிரஸ் கூட்டணி, பாஜக திமுக கூட்டணியில் இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டோம், அந்த மாதிரி இங்கே பண்ணுவோங்கிற மாதிரியான ஒரு முயற்சி. வந்து திமுகவோட கூட்டணி, ப சிதம்பரம் கூட ஒரு கட்சி வச்சிருந்தோம், அந்த கட்சியினுடைய எல்லாம் அப்படிதான் நடந்துச்சு. ஒருவேளை அதே மாதிரி இங்கே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. இப்போ முதல் கட்டமாக அங்கங்கே வரக்கூடிய செய்தி என்னன்னா ஓபிஎஸ் டிடிவியை உள்ள அலோவ் பண்றதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்றது இந்த பக்கம் சொல்றாங்க. ஆனால் அந்த பக்கம் வரக்கூடிய தகவல் என்னன்னா அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்களா, அது என்ன முக்கியமான சில கண்டிஷன் சொல்றாங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாதான்னு தெரியல. அது என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கிற மாட்டேன் இல்ல, அது வெளியில சொல்றாங்க. டெல்லியிலயோ இல்ல பாஜகவிலயோ அதே கண்டிஷன் சொல்லியிருப்பாங்களான்ற கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. எதுக்காக அந்த கூட்டணியை விட்டு வெளியில போனாரு? தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக வருவதற்கு முன்னாடி அமமுக இருக்கு. பட் இல்ல 21 தேர்தல்ல இபிஎஸ் ஏத்துக்கிட்டு அந்த கூட்டணிக்கு வர தயாரா இருந்தாரு. 21 தேர்தல்ல இல்ல, இப்ப மாதிரி இல்ல, இப்ப வந்துட்டாங்களே, வந்தது தானே வெளியே போயிருக்கிறாரு. நீங்க வர தயாராக இருந்தாலும் அப்ப சொல்றீங்க, இப்ப வந்துட்டாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏவில் அமமுக இருக்கு. அதிமுக வந்ததுக்கு பிறகு அவர் சொல்லப்பட்ட காரணம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு வெளியில போறாரு. இப்ப எப்படி என்ன கண்டிஷன்ஸ் உள்ள வருவார்? அது ஒரு நம்பர் சொல்றாங்க, 6 சீட் அப்படிங்கிறாரு. டிடிவிக்கு 6, ஓபிஎஸ்க்கு 3 அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ப முடியாத ஒரு தகவல். அந்த சார்ட்டே எனக்கு தெரிஞ்சது நம்பத்தன்மை இல்லாத ஒரு சார்ட்டா தான் நான் பாக்குறேன். இப்ப என்னன்னா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்தணும் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த உள்ளுக்குள்ள ஆட்களை கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. நீங்க 2021 நம்பர் வாங்கின ஓட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தல் கணக்கெல்லாம் நீங்க வந்து தூக்கி போட்டுருங்க. இந்த முறை நடக்கக்கூடிய இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலினுடைய ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க புதுதாக ஒரு அணி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் நம்ம எல்லாருமே அவ்வளவு ஈஸியா கடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்குவார். அது பெரும்பாலும் இப்ப வரக்கூடிய முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா அவர் திமுக ஓட்ட பிரிக்க போறாரு, திமுக இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள், தலித் வாக்குகள், கிறிஸ்துவ வாக்குகளை பிரிக்க போறாரு அப்படின்னு அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி அவங்க கண்டுக்கிறாம இருந்தாங்க. ஆனா இப்ப வரக்கூடிய தகவல் என்னன்னா மேஜரா அதிமுக ஓட்டையும் பிரிக்க போறாரு. ஏன்னா இவர் அதிமுகவை விட சர்ப்ரைஸ் பண்றாரு. திமுக எதிர்ப்பு இவர் தான் அதிகமா பேசுறாரு. தீய சக்தி திமுக இவர் தான் பேசுறாரு. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் பெருமளவில் அந்த விஜய் பிரிக்க போறாரு. 2ஆ பிரிக்கிறப்ப திமுக ஒரு கெயின் இப்போ அது ஒரு பிளான் போடுறாங்க. அதனால இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கூட இன்னைக்கு காலையில கொடுத்த நேத்து கூட சொன்னாங்க, இன்னைக்கு பேசினாங்க. இன்னைக்கு உள்ள பியூஷ் கோயலோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. வெளியில நம்ம தந்தி டிவிலேயே தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, நாங்க பேசுறோம். ஒண்ணும் தாவேக்காவை கூட்டு வரணும். அப்ப வலுவான கூட்டணியாக இருந்தா
ஏன் நான் வரமாட்டேன் கொள்கை எதிர்த்து சொன்ன விஜய் நீங்க வாங்கன்னு கூப்பிடணும். அப்ப இந்த கூட்டணி ஒன்றும் பலப்படாமல் இருக்கு, ஒன்றும் பலப்படுத்த வேணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இதுக்கு ஒன்றும் ஆட்களை சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கு. அதிகப்படியான தொகுதிகளில் பாஜக நிற்கும். ஓபிஎஸ் டிடிவி உள்ள வந்தாங்கன்னா அது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போறாங்க, அவங்க ஏத்துக்குருவாங்களா, தொண்டர்கள் ஏத்துக்குருவாங்களா, எப்படி ஜெல்லாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பத்தோடு இருக்கு. அந்த குழப்பத்தில் ஒரு முதல் படியை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, கேட்போம் நாகராஜ்கிட்ட. இன்னைக்கு நம்பர்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா விஜயோட கூட்டணி இல்லை அப்படின்னு தானே புரிஞ்சுக்கணும். இல்லைங்க, விஜயோட கூட்டணி இருக்கு இல்லை அதெல்லாம் தாண்டி முதல்ல அதிமுகவும் பாஜகவும் வந்து செட்டில் ஆக வேண்டியது இருக்கு. ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த பாயிண்ட்ல தான் போறோம், இந்த டைரக்ஷன்ல தான் போறோம்ட்டு. விஜய் கூட்டணி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இதற்கு மேலே விஜயோட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து அவர் எப்போவுமே வந்து அதிமுக ஒரு ஃபோர்ஸாகவே அவர் கன்சிடர் பண்ணல. அவரோட ஸ்பீச்சஸ்ல எதுலேயும் வந்து தாவகாவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, தூய சக்தி தீய சக்தி அப்படி எப்போ அவர் இது பண்ண ஆரம்பிச்சாரோ அவர் தனியாக அது அடுத்த விஷயம். ஸோ அப்படி சொல்லாம இன்டெரக்டா அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. எல்லா திமுக எதிர்பார்க்கும் எனக்கு தான் வரும், நான் தான் வந்து உங்களோட அடுத்த சாய்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு அவர் கொண்டு போறாரு. ஸோ இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் என்ன வேண்டியதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணது போதும். See, we waited enough. இதற்காக நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பேச்சுவார்த்தையே விஜய்க்கான அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 80% க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தோ செங்கோட்டையன் அண்ட் பியூஷ் கோயல் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அதிமுக நிர்வாகிகளே எக்ஸ் அதிமுக செங்கோட்டையனோட தான் அவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு ரிலேஷன்ஷிப் பேசேஜ் வந்து ரொம்ப நாளா இருக்கு. ஏன்னா அது அம்மா காலத்துல வேலுமணியோட ரொம்ப க்ளோஸ்ல அவர் பியூஷ் கோயல் இல்ல, பியூஷ் கோயல் வேலுமணி செங்கோட்டையன் எல்லாரோட இந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள எல்லா அமைச்சர்களோடும் அவர் க்ளோஸ். குறிப்பாக செங்கோட்டையனோட ரொம்ப க்ளோஸ் அவர். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரைட். ஆனா அதிமுக பாஜக கூட்டணி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்னா ஒரு புள்ளியார் சுழி போட்டாங்க. there must be a point, ரைட், எலெக்ஷன் நோக்கி. அதற்கு தான் இந்த விஷயம் இன்னைக்கு நடந்த கூட்டமாக நான் பார்க்கிறேன். முதல்ல யாரெல்லாம் பாசிபிலிட்டிஸ்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேஞ்ச், செகண்ட் ரேஞ்ச், தேர்ட் ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் ரேஞ்சில் யார் இருக்காங்க, செகண்ட் ரேஞ்ச் யார் இருக்காங்க, தேர்ட் ரேஞ்ச் யார் இருக்காங்க. இப்போ ஒன் லீடர் பார்ட்டியெல்லாம் எப்படி நம்ம அகாமடேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்வகுமார் முத்திரையர் ஹெட் வந்து அவர் ரெடியாக இருக்கார். அவர் ரொம்ப நாள் ரெடியாக. அப்போ அவரை வந்து போன வாட்டி திருமயத்தில் தனியாக இருந்து 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு பிரித்து போய் அது அதிமுக வெற்றியை பாதிச்சது. ஸோ அவரை மாதிரி ஆட்களுக்கு எந்த சீட்டில் கொடுக்குறது, ரெட்டையில சீட்லேயே கொடுக்கலாமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இப்போ ஏசி சண்முகம் வந்து 3 சீட் எதிர்பார்க்குறான்னு சொல்கிறாங்க, 3 சீட்ஸ் எதிர்பார்க்குறான்னு சொல்கிறாங்க. அந்த 3 சீட் எது, இந்த மாதிரி விஷயங்கள் பேலன்ஸ் பண்ணுறது தான் இன்றைய மீட்டிங். இன்னைக்கு மீட்டிங்கை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணியை பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னா சீட் வைஸ் இதை நோக்கி தான் நம்ம போகிறோம், ஒரு பிளானில் நோக்கி தான் நம்ம போகிறோம் அப்படின்றத அவங்க கொண்டு போகிறாங்க. தவிர சீட்ஸுன்றது இன்னொரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு வரும். ஏன்னா இப்போ தான் இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி கிட்ட அதை நான் சொன்ன 130 சீட் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டாக நினச்சிட்டு இருக்காரு. அவர் சைடில் பாஜக சைடில் 50 சீட் இருக்குது. இப்போ பாமகட்டேருந்து என்னென்னு வாங்கி கன்சிடர் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது தான் ஒரு ஃபார்மேஷன் வரும் அந்த இடத்துல. அதற்கு தான் இந்த டைம் நான் பார்க்குறேன். பியூஷ் கோயல் திருப்பி அடுத்த வாரம் வரார். இந்த வாரம்ல அடுத்த வாரமும் வரார். அவர் நியூ இயர் முடிஞ்சு ஒரு 2 days கழிச்சு தேர்ட் அன்னைக்கோ செகண்ட் அன்னைக்கோ வராரு நான் கேள்விப்படுறேன். ஸோ அடுத்த வாரம் வரும்போது இதற்கு இன்னொரு மெச்சூரிட்டி கிடைக்கும்ன்ற. ப்ளஸ் இந்த வாரம் திருப்பி டெல்லி தமிழ்நாட்டிலேயும் நிறைய பேர் டெல்லியும் செல்வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க முடிஞ்ச பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் டெல்லியில் நடக்குது. டெல்லியில் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. இல்ல, டெல்லியில் ஒரு பேச்சுவார்த்தை வந்து எப்பவுமே இல்ல இங்க பாருங்க, பாஜகல இருந்தா போறாங்க. ஏன்னா பாஜகல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அமித்ஷா கிட்ட அந்த 50 சீட் சொன்னோம் பாத்தீங்களா, அதை கொடுத்துருக்காங்க லிஸ்ட். இப்போ அவர் சொன்ன 130ல இருந்து இந்த 50 எவ்வளவு கிளாஷ் ஆகுதுன்றத பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீட் செலக்ஷன் எந்த தொகுதி, ஆமா, இப்போ டி நகர் சீட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து 2 சைடுக்குமே ஒரு கடும் போட்டி இருக்குன்னு சொல்றாங்க. பாஜக சைடும் ஒரு கடும் போட்டி இருக்கு, அதிமுக சைடும் கடும் போட்டி இருக்கு. வேளச்சேரி சைடுல பாத்தீங்கன்னா வேளச்சேரியிலும் கடும் போட்டி இருக்குன்றாங்க. மயிலாப்பூரும் கடும் இந்த 3 சீட்டை எப்படி பேலன்ஸ் பண்றது. ஸோ ஒரு வின்னபிள் சீட்டு, ஒரு சைதாப்பேட்டை சீட், இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இதற்கு மேலே போகும்போது இது இந்த கூட்டணியை பேலன்ஸ் பண்ணுவதற்காக, இந்த கூட்டணியை ஒரு பாயிண்ட் டர்ன் பண்ணுறதுக்காக, மூவிங் ஃபார்வர்ட் போகிறதுக்காக பண்ணுறதுக்கு முக்கியமாக தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி நிறைய ஒரு 10 நிமிஷம் குறிப்பாக பேசியிருக்காங்க. பார்த்தீங்களா, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எப்படி ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்காங்கன்னு சார் அவர் சொல்கிறாரு. நம்ம கேட்க வேண்டியதுதான். அழகாக வில்சனே சொன்னார், இது முதல் சந்திப்பு, அடுத்த சீட்டு எத்தனைங்கிறது 2வது சந்திப்பு, 3வது தொகுதி பிரிக்கிறது யார் யாருக்கு, அதை இன்னைக்கே பேசி முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா எங்கே சார் பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணி பேலன்ஸ் பண்றாங்க சார். சார் அதெல்லாம் அடுத்து 3வது கட்டம் சார். முதல் கட்டம் வந்து கூட்டணி யார் யாரை சேர்க்கலாம் வைக்கலாம்னு தானே பேசிக்கிட்டோம் தானே.
அதுக்கே இன்னைக்கு முடியல, முழுசா முடியலைங்கும் போது அப்புறம் நாளைக்கு அடுத்த விஷயம் இந்த கூட்டணி பஸ்ல யாரெல்லாம் ஏற போறாங்கன்னு முடிவு பண்றாங்க சார். அதுதானே. அப்புறம் என்னமோ மயிலாப்பூர் எனக்கு வேணும் அவருக்கு சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மயிலாப்பூர்ல பாஜக சார்பாவோ வேளச்சேரியில 2 பேர் பாஜக சார்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கலாம் சார், முடிவு பண்றதுக்கு இன்னைக்கு இல்லையா சார்? அது இன்னைக்கு இல்லை சார். சீட்டு எண்ணிக்கை முடிவு பண்ண பிறகு அப்புறம் தான் சார் அது நடக்கும். அது பில்சன் சொல்லதை நான் ஏற்றுக்கிறேன். அதான் எல்லா கட்சியிலையும் நடக்கும். சும்மா அது 30, 130, 70 கிடையாது. நான் கேட்குறேன் எப்படியே இருக்கட்டுமே. இப்போ பிஜேபி 23, 50, 30ங்கிறது அவங்களுக்கு கேட்குறாங்களா, திரு ஓபிஎஸ்க்கும் திரு தினகரனுக்கு சேர்த்து கேட்குறாங்களா? இதெல்லாம் பேசணும்ல. முதல்ல இந்த 2 பேரையும் இவர் சேர்ப்பாரா அவர் சேர்ப்பாரா? இல்ல சொன்ன பாயிண்ட் சொல்லி முடிச்சிருந்தீங்க. நீங்க பேசும்போது அமைதியா இருந்தேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. அதாவது திரு தினகரன் கூற்று என்ன? எந்த நிலையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வரக்கூடாது. அதுலேருந்து எப்போ இறங்குவார், இறங்கினாரா, அதெல்லாம் பேச வேண்டியிருக்கு சார். அதோட திரு ஓபிஎஸ் இன்னும் எனக்கு அதிமுக பங்கு இருக்குன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் கேஸ் இருக்கு, வழக்கு இருக்கு. ஏன் நிலைமை என்ன சொல்லியிருப்பாரு சார்? அவர் என்ன கேட்கிறாரு, எனக்கு இன்னும் இங்க இருக்கக்கூடிய அதிமுகவில் எனக்கு அந்த பழைய பதவியை கொடுக்கணும்னு கேட்கிறாரு. இப்படி பல பிரச்சனைகள் அது உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு சார். இதை பூரா சரி பண்றதுக்குள்ள பிரச்சனைக்கு தான் பேலன்ஸ் பண்றாங்கன்றாரு. அது நான் என்ன சொல்றேன், பிரச்சனையை செட்டில் பண்ணணும், தீர்க்கணும், ஷூட் அவுட் பண்ணணும். அந்த பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்க முடியாது. பேச வேண்டிய விஷயத்தில் பேச வேண்டிய ஆள்கள்கிட்ட பேசணும். இன்னைக்கு திரு பியூஷ் கோயல் திரு ஓபிஎஸ் பேசினாரா, டிடி தினகரன் பேசினாரா, அல்லது சிறு சிறு கட்சிகள் அவங்களோட இருக்காங்க இல்லையா, ஏற்கனவே இந்த பக்கம் 3-4 கட்சி, இந்த பக்கம் 3-4 கட்சி இருக்காங்க இல்லையா, பேசினாங்களா? எதுவுமே பேசல சார். இன்னைக்கு முதல் துவக்கம் தான் சார். இன்னைக்கு 0ல இருந்தா சார் ஆரம்பிக்கணும். அது ஒரு பக்கம் இருக்குது சார். இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே இந்த செதறின மூட்டைகளாக இருக்குது. இந்த மூட்டைகளை கொண்டு சேர்க்கறதுக்கே தேர்தல் நேரம் சரியாக வந்துடும். அதனால் பியூஷ் கோயல் எல்லாருக்கும் வேண்டியவர், ஏன் எனக்கு தான் வேண்டியவர். காங்கிரஸ் எம்பிக்கள் போய் பார்த்தா அவர்களுக்கு வேண்டியவர். எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் ஒரு மந்திரி செய்யத்தான் செய்வார். அவர் செய்ய வேண்டிய வேலையில் இப்போ நம்ம ஏன் செய்யலைன்னு அவர் கோவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக எக்ஸ்போர்ட்டில் இருக்குது. அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய அமெரிக்க பிரச்சனையை பேசாமல் பிரதமர் அவர்களும் திரு பியூஷ் கோயல் இருக்கிறதுனால 7,000 கோடி 8,000 கோடி இன்னைக்கு வரையும் திருப்பூர் கோயம்புத்தூருக்கு நஷ்டமா இருக்கு. இதை பேச வேண்டிய அதெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் பேச வேண்டியவர். அதை விட்டுட்டு இந்த பேசுறாங்கன்னு சொல்ல வரேன் சார். நான் சொல்ல வர்றது, நான் சொல்றது தானி இருந்தால் தெம்பு இருந்தால் இதெல்லாம் நிறைவேற்றாத கூட்டணியில் இருப்பேன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு நியாயம் இல்லை. நான் ஒன்று பேசி நீங்க பேசும்போது ஏதாவது குறுக்க பேசலாம். ஏன்னா நீங்க அவ்வளவு கதை விட்டீங்க. இல்ல சார், இல்ல நான் என்ன கேக்குறேன், பேச்சுவார்த்தை கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தெரியுது. வெளிப்படையா சொல்லிட்டு தான் சந்திக்கிறாங்க. நீங்க அமெரிக்கன் எக்ஸ்போர்ட் பத்தி பேசுறீங்களா, அதுல நியாயம் இருக்கா? இப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க சார். நம்ம 2 பேரும் கூட்டம் சார் ஏப்ரல் மாசமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். நீங்க வேற சார், அது இன்ஃபார்ம் தான் சார். கன்ஃபார்ம் வேற, பெர்ஃபார்ம் வேற. அது ஒரு ஃபார்முக்கு வரணும் சார். நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. என்ன பிரச்சனைனா, திரு எடப்பாடி பழனிசாமி எந்த நிலையிலும் அவர் ஒரு புத்திசாலி. என்ன செய்வாரு, பாஜக இருந்தா நாம ஆட்சியை பிடிக்க முடியாது, ஆட்சியை பிடிச்ச பிறகு நான் உங்களோட நட்பா இருக்கேன், அதுவரை நான் திரு விஜயோட இருக்கிறேன். விஜயோட எந்த வகையில் இருக்கிறேன், நான் விஜயோட சேர்றதுக்குள்ள வாய்ப்பை இன்னைக்கு அதிமுக விட்டு கொடுக்கல சார். இன்னைக்கு எந்த நிலையிலும் எப்பொழுது விஜயோட சேரலாங்கிறது இருக்காங்க சார். அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு, எப்படி கடந்த முறை ஒரு காரணம் சொல்லிட்டு பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களோ அதை செய்வார் சார். ஏன்னா இன்னைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக ஆகணும் அல்லது துணை முதல்வராக ஆகணும். முதல்வராக ஆக முடியாது, லேட் இல்லையா அது? முதல்வர் ஏப்ரல் மாசத்துல ஒண்ணா பயணிச்சிட்டு இன்னைக்கு பாஜக கழட்டி விடுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுவாங்கன்னு சொல்ல வரது டூ லேட் இல்லையா? திமுக ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுங்க, எதிர்கட்சி தலைவராக யார் வருவா? அப்ப திரு விஜய் வந்தாலும் வந்துருவாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆமா சார், என்ன இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்ன இருக்குது? இன்னைக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க, அப்போ டிஎம்கே விசஸ் டிவிகே நீங்க ஒத்துக்கிறீங்க. யார் சார் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்படின்னு அவங்க தானே சொல்றாங்க. தாவேகா தானே சொல்றாங்க. ஒரு நிமிஷம், தாவேகா என்ன சொல்றாங்க? அந்த நிலையை பார்த்து இன்னைக்கு எடப்பாடியார் தன்னை தற்காத்துக் கொள்ளணும். அதாவது அதிமுகவுடைய தலைமையை அவர் கைக்கு வேணும், ஏதாவது பொறுப்பு வேணும். என்ன செய்வாரு பொன் வில்சன்? தாவேகாவை சேர்த்துட்டு பாஜகவை கூட கழட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது தாவேகா எதிர்கட்சியா வரும்னு சொன்னாலே திமுக கூட்டணி கட்சிகள், அப்போ திமுகவுடைய பி டீம் தானே தாவேகா. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க, உங்களுக்கும் எனக்கும் மட்டும் போட்டியை வச்சுக்கலாம், மற்ற கட்சிகள் இருக்க வேண்டாம் அப்படின்றது. அதுதான் தாவேகா பி டீமா இருக்குது.
இப்போ தெரியுதா உண்மையே? இப்பதான் பூனைக்குட்டி வெளியே வருகிறது. ஏனென்றால் ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் ஓட்டு பிரியணும். இல்ல எதிர்ப்பா பேசுறீங்களோ இல்ல எவ்வளவு எதிர்ப்பா நீங்க பேசுறீங்களோ அவ்வளவு ஓட்டு பிரியும். அதுதான் நீங்க விரும்புறீங்க. ஓட்டு பிரிஞ்சா ஆளுங்கட்சிக்கு வாய்ப்பு இல்லையா? அப்ப அதுதான் 2019 2021 டிவியை உடைச்சது யாரு? டார்ச் லைட்டை வச்சு குடும்ப ஆட்சிக்கு எதிராக நின்றது யாரு? அவர் இப்ப எந்த பக்கம் போய் நிக்கிறாரு? யோசிச்சு பாருங்க. அப்ப அதுதானே அர்த்தம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஐயா இது இல்ல அப்ப நீங்க சொல்ல வர்றது விஜய் கொண்டு வந்து திமுகன்னு சொல்ல வரீங்களா? அது தெரியாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இவ்வளவு நாளா. 100% அதுதான். அவர் வாவான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. திமுகவுடைய பி டீமா இருக்க விஜய் எண்டவான்னு ஏன் கூப்பிட்டு இருக்கீங்க? பிள்ளையார் சொல்லி வர போட்டாங்க. இல்ல அததான் வந்து அந்த வியூகத்தை உடைக்கிறதுக்காகத்தான் கூப்பிடுறது. வேற என்ன? இப்ப நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில ஐயா செல்வ பிறந்தக்கு எதுக்கு போய் பார்த்தாரு? ராமதாஸ் ஐயாவை அவரை போய் பார்த்துட்டு எடப்பாடியார் கூட்டத்துல கொடி வந்துச்சு. பிள்ளையார் சொல்லி போட்டுச்சு. நான் வெளியே இருந்து பேசுறேன். நான் பேசுறது கேட்காது. அதாவது வெளியே வந்து செல்வ பிறந்த ஐயா பேட்டி கொடுத்தாரு. என்ன பேட்டி கொடுத்தாரு? விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே அணியில இருக்கணும் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரா இல்லையா? அதனால இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. இப்போ வந்து கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இதயதுல்லா ஐயா சொல்றது கரெக்ட். என்னன்னா ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை இருக்கும், இணக்கம் ஏற்படணும். அதனால தொடர்ந்து கூட்டணியா பேசுவாங்க அப்படின்றது உண்மை. அதாவது 50 23 அப்படின்றதெல்லாம் வந்து யூகம். அதெல்லாம் வந்து வெளியே தெரியாது. அதெல்லாம் நம்ப தகுந்தது கிடையாது. ஏனென்றால் நம்ப தகுந்த பார்த்தீங்கன்னா இப்ப நயினார் சொன்னாரு, நாங்க வந்து தொகுதி பங்கீட பற்றியோ இல்லைன்னா டிடிவியோ ஓபிஎஸ்ஐயோ பற்றி நாங்க பேசவே இல்லை அப்படின்றது அவர் வெளியே வந்து சொன்னார். நயினார் நாகேந்திரன் வெளியே சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப திமுக கூட்டணியிலையும் இந்த பிரச்சனைகள் எல்லாருமே எல்லா பக்கமும் இருக்குது. மூன்றாவது இப்ப சிபர் சொன்னது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீங்க உங்க தந்தி தொலைக்காட்சியில போட்டீங்க, தெளிவா அச்சர சுத்தமாக தமிழ்ல பேசினாரு. அவங்க இதை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னாரு. என்னன்னு சொன்னாங்க? நாங்க தாவேகா விஜயை கூட்டணிக்கு அழைக்கவில்லை. விஜய் இல்லாமல் எங்களது வெற்றி கூட்டணி தான். திமுகவின் பலவீனம், திமுக பலவீனமாக இருக்கிறது, நாங்கள் வெற்றி பெறுவோம். நான் விஜய் தம்பிக்கு ஒரு அறிவுரையை சொல்லுறேன். ஏனென்றால் நீங்க தனித்தா நின்றா வீணாக போய்விடுவீர்கள். எனவே வெற்றி பெறுகின்ற பக்கம் வந்து நில்லுங்கள் நான் சொன்ன ஒழிய அவரை வர சொல்லி நான் அழைக்கவில்லை அப்படின்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. சுபேர் இந்த வார்த்தைகள் எல்லாம் மறந்துட்டு வேற ஒண்ண மட்டும் சேர்த்து சொல்றாரு. அதுதான் முக்கியம். என்ன தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க வந்து தாவேக்காவை அழைக்கவில்லை. அதே மாதிரி தாவேக்காக ஆதரவு தெரிவிச்சது என்னன்னா ஒரு நியாயமான கருத்துக்காக தான் ஆதரவு தெரியும். வெற்றி பெற குறை கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னா திமுக கூப்பிடுறாங்க தமிழிசை சவுந்தரராஜன். ஆமா, வீணா போக கூடாதுன்றதுக்காக தானே சொல்றாங்க. ஏன்னா வீணா போக கூடாது. எந்த ஓனாய்? காங்கிரஸ் ஓனாயா? இல்ல, காங்கிரஸ் நீங்க சொன்னீங்கல ரெண்டு பேரும் ஓனாயா? தமிழிசை சொன்னீங்க, விஜய் சொன்னீங்க. காங்கிரஸ் விஜய் வீணா போவாரு, காணா போவாரு. தமிழிசை சொன்னது இருங்க. இப்ப திமுக வாழணும்னு சொல்றது வந்து நம்ம இந்திரா காந்தி அம்மையார் மீசை இல்லாத ஹிட்லர் சொன்னது, மதுரையில் அடிச்ச அந்த திமுகவா? எமர்ஜென்சி கொடுமைன்னு சொன்ன அந்த திமுகவா? சிட்டி பாபுவை கொலை செய்ய சொன்ன அந்த திமுகவா? சொல்ல முடியுமா? ஐயா ஐயா நான் சொல்லிட்டா அதாவது பிஜேபி கூட சேராதீங்கன்னு அதிமுக பாட்டு நலம் விரும்பின்னு சொல்றாங்கல்ல விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாம். அப்ப இந்த ஓநாய்கள் ஏன் அழுவுது? சரி கேப்போம். அப்ப அதிமுக நல்லா இருக்குன்னு அந்த ஓநாய்கள் அழுவுதா? சரி கேப்போம். திரு சுபேர் இருந்து இறுதி கருத்து ஆரம்பிச்சலாம் அப்படின்னு. இது எப்போ ஒரு முடிவுக்கு வந்த நம்பர்ஸ் எப்போ வெளியில தெரிய வரும்? இல்லை, இதுதான் முதல் கட்ட பேச்சுவார்த்தை. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சில கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஓபிஎஸ் டிடி உள்ள கொண்டு வர கண்டிஷன், அப்புறம் யார் இந்த தொகுதிகளை பிரித்து கொடுக்க போகிறாங்க, தேமுதிகவுக்கோ இல்லை பாமகவுக்கோ கொடுக்க போகிறது, யார் கொடுக்க போகிறா அப்படிங்கிறதா வந்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் முதல் கட்டமான ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. இதில் முதல் பிரச்சனை வந்து அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்ல சரி பண்ணணும். ஓபிஎஸ் டிடிவியை இவங்க ஏற்றுக்கிறாங்களா, இவங்க சொல்கிற நம்பருக்கு ஒத்துக்கிறாங்களா, ஒத்துக்கிட்டா அது ஜெல்லாகுமா அப்படிங்கிற பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ நடந்திருக்குது முதல் கட்ட சந்திப்பு, முதல் கட்ட பேச்சுவார்த்தை. அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் தான் இவங்க எப்படி சேர்ந்து போகிறாங்களா, பயணப்படுறாங்களா அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகே, நம்ம கேட்போம்னா திரு
பொன் வில்சன்ட்ட ஓபிஎஸ் டிடிவி இன்னும் அவங்க முடிவை சொல்லலை, அதிமுக வெளியில் சொல்லலை அப்படின்னாலும் உள்ளே வருவதற்கு சம்மதித்திருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லாத வரைக்கும் இந்த கூட்டணி எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்க முடியாதுல்ல? இல்லை, அவங்க 2 பேரை பற்றி நாங்கள் பேசவே இல்லைன்னு நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டார்ல. அவர் கூட்டத்தில் பங்கு பெற்றவர், அவர் வெளியே வந்து சொல்லிட்டாரு அவங்கள பற்றி பேசவே இல்லை. நம்பர் பேசல, 2 பேரை பத்தி பேசல, அப்ப என்னதான் சார் பேசினாங்க? அதுதான் நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் அவங்க பேசுவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம இப்போ 5 பேர் கொண்ட குழு வந்து திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துச்சு இல்லையா? என்ன பேசுனாங்க? போய் சந்திச்சாங்க. அது போலதான், அதாவது ஒரு நண்பர்கள் மத்தியில் 1008 பேசியிருப்பாங்க. வெளியே வந்து அபிஷியலா சொன்னதை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும், மற்றதெல்லாம் நம்ம யூகத்துல சொல்லலாம். இப்ப நம்ம யூகத்துல வந்து யார் யார் கூட்டணிக்குள்ள இருப்பாங்க, இல்ல எந்தெந்த தொகுதி செல்வாக்குள்ள தொகுதி, யார் யாருக்கு எந்தெந்த செல்வாக்கு, திமுக அமைச்சர்கள் மேல எந்த அளவுக்கு எம்எல்ஏக்கள் மேல அதிருப்தி இருக்குது, தொகுதி பக்கமே போகாத எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த தொகுதிகளை நம்ம எப்படி அறுவடை செய்ய முடியும், அதே மாதிரி திமுகவின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, திமுகவின் எதிர்ப்பு எந்த அளவுக்கு அதிகமா இருக்குது, எல்லாவற்றையும் பேசியிருப்பாங்க, எல்லா பெர்மிட்டேஷன் காப்பிடும். ஆனா வெளியே வந்து எல்லாருக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்க சார். நீங்க என்ன நம்பர் நினைக்கிறீங்க? 170 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்றாங்க அதிமுக மட்டும். இல்ல, கூட்டணியில இருக்கிற கட்சிகளின் இறுதி வடிவம் வராத வரைக்கும், ஒட்டுமொத்த கூட்டணியும் இறுதி வடிவம் இதே திமுக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப காங்கிரஸுக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு உத்தேசமா இப்ப இதயதுல்லா ஐயா சொல்ல முடியுமா? அவர் வந்து ஒரு மூத்த தலைவர் காங்கிரஸ்ல, ஆனா சொல்ல முடியாது. இத்தனைக்கும் கூட்டணி இன்டாக்டா இருக்கிற கூட்டணி தான், அதை சொல்ல முடியாதுல்ல. உத்தேசமா கூட அவரால் சொல்ல முடியாதுல்ல. அதை யோசிச்சு பாருங்க. அதுதான் நடைமுறை, அதுதான் ரகசியம். அந்த ரகசியம் காக்கப்பட வேண்டும் கூட்டணியில. வெளியே வந்து இணக்கமா பதில் சொல்றாங்களா, அதுதான் முக்கியம். இல்ல முரண்பாடான பதில் சொல்றாங்களா, அதுதான் முக்கியம். அதை வந்து பியூஷ் கோயல் அவர்களும் ஐயா எடப்பாடியாரும் அழகா மெயின்டைன் பண்ணாங்க. என்னன்னா இது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை, நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் முடிவு பெறாம இருக்கும், ஆனால் அந்த பேச்சுவார்த்தை இணக்கமாக நடந்ததா என்பதுதான் முக்கியம். அப்ப இணக்கமாக சந்தோஷமாக முடிந்தது, எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது, என் சகோதர பாசத்தோடு பேசினோம் அப்படின்னு சொல்றாருல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, எப்போ நான் உங்களோட இறுதியாக வந்துடுறேன். திரு நாகராஜ், ஓபிஎஸ் டிடிவியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இன்னைக்கு காலையில் ஓபிஎஸ் மீட்டிங் நடந்ததில் டிடிவி நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியல, அதை வந்து யூகிக்க முடியல. பட் அவர் டெல்லி போயிட்டு வந்ததாக ஜுபைர் சொன்ன மாதிரி செய்தி இருக்குது. ஓபிஎஸ் அவர்கள் நிலைப்பாட்டில் வந்து அவர் கூட இருக்கிறவங்க நிறைய, இனி வைத்திலிங்கம் வரல, அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நிறைய பேர் யாரும் பார்க்கல. வைத்திலிங்கம் அவர் காலையில் மீட்டிங்க்கு வரல, ரைட். அது அவங்க ஏன்னா அவர் இபிஎஸ் உடன் பேசிக்கிட்டு இருக்கிறதாக ஒரு நியூஸ் இருக்குது, அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான நியூஸ்னு தெரியல. ஆனால் காலையில் வந்து அதுலேயே 2 வாய்ஸாக இருந்தது. ஒன்று வந்து நம்ம திமுக எதிராக தான் நிற்கணுன்றது ஒரு வாய்ஸு, இன்னொரு வாய்ஸ் திமுக கூட்டணியோட போனோன்ட்டு. அந்த வாய்ஸ் எப்படி பிரியுது அப்படின்னா, கீழே இருக்கிறவங்களாம் திமுக எதிராக இருக்கணுன்றாங்க, மேலே ஸ்டேஜில் இருக்கிறவங்களாம் வந்து திமுகவோட போய் எம்எல்ஏ சீட் கன்ட்ரோல் நிர்வாகிகள்லாம் திமுக போகணுன்றாங்க. இல்லை, கீழே இருக்கிற நிர்வாகிகள் வந்து திமுக எதிராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, திமுக எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸ்டேஜில் இருக்கிறவங்க எம்எல்ஏஸ் எக்ஸ்-எம்எல்ஏஸ் அவங்களாம் வந்து நம்ம எம்எல்ஏவாக ஆகணும், அந்த வாட்டி உள்ளே போகணும், திமுகவோட கூட்டணி போகலாம். 2 வாய்ஸ் இருக்குது. அதை ஓபிஎஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்ற ஒரு விஷயமும் இருக்குது. பட் ஓபிஎஸோட தேர்தல் நெருக்கம் போக எவ்வளோ பேர் இருப்பாங்க கூட போகிறாங்கன்றதும் பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இன்றைக்கி அவரோட இருந்த 150 பேர் இருந்தாங்கன்னா இன்றைக்கி 20 பேர் தான் இருக்காங்க, 20 பேர் 10 பேர் தான் இருக்காங்க. அந்த 10 இன்னும் 5 ஆகிடும், 2 ஆகிடும், 1 ஆகிடும், இல்லை எப்படி போகுதுன்னு தெரியல, ரைட். இப்போ டிடிவி தினகரன் பொறுத்தவரை அவர் இந்த கூட்டணியில் சேர்ந்து அவர் நிற்க மாட்டார் கன்ஃபார்மாக. அது ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு தெளிவாக தெரியுது. இந்த கூட்டணிக்குள் வந்தால் அவர் பிரச்சாரம் செய்வார் தவிர இது எலெக்ஷனில் நிற்பாரா இல்லையான்றது தெரியல. ஸோ அந்த நிலைப்பாடில் அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். இதில் இந்த கூட்டணி ஜெயிச்சால் அல்டிமேட்டாக சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது எடப்பாடி பழனிசாமி தான், ரைட். எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல இறங்கி வரணும். அதே நேரத்தில் டிடிவி ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகவுக்கு பாதகம் செய்ய மாட்டார்கள் என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. ஓகே, ரொம்ப எளிமையாக தம்பி வில்சன் சொன்னார். திமுக கூட்டணியை பொறுத்தவரை 2 நாளைக்கு முன்னால் என்னுடைய நண்பர் வீரபாண்டியன், வலது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், என்ன சொன்னார், நாங்களும் சீட்டு கூடுதலாக கேட்போம், ஆனால் அதனால் எங்கள் கூட்டணி என்பது எந்த வகையிலும் பாதிக்காது, நாங்கள் கேட்போம். அது மாதிரி தான் எல்லா கூட்டணி கட்சிகளும் கூடுதல் இடம் கேட்போம். சில கட்சி எங்களுக்கு ஒரு அமைச்சர் கூட கேட்கலாம். ஆனால் எந்த கட்சியுமே கூட்டணி கட்சி அத்தனை கட்சியும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இந்த கூட்டணி
இன்டாக்டா ஸ்ட்ராங்கா இருக்குது. நாங்க கேட்போம். ஆனா முடிவு எடுப்பது கூட்டணியுடைய தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு கேட்போம்னா எல்லா கட்சியும் காங்கிரஸ் உட்பட சொல்லுது. எங்களை பொறுத்தவரை திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய நட்பு, அந்த சகோதரத்துவம் ரெண்டுமே தெளிவா இருக்குது. அதனால எந்த விதமான விரிசலும் கிடையாது, சுணக்கமும் கிடையாது, நல்ல இணக்கம் தான் எங்களுக்கு இருக்கு. ஓகே, அதிமுக கூட்டணிக்குள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிறைய சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலை சரி செய்வதற்காக முதல்ல இறங்கி இருக்கிறாங்க. முதல் கட்டமான பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. இன்னைக்கு கூட அடுத்த 2 மாசத்துக்கான செயல் திட்டங்களை வகுத்துருக்கோம். சோ இப்போ 2 மாசம் இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கான டைம் எடுத்துக்கிறாங்க. அதனால முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா டிசம்பர்ல ஆரம்பிக்கிறதா தான் இருந்தது. இன்னைக்கு கூட பத்திரிகையாளர் சந்திப்புல நேரானந்தன் கேட்டு டிசம்பர்லேயே பண்ணீங்களா, தள்ளி போகுது என்னன்னு, 1 மாதம் தள்ளி போகுதுங்கிறார். அப்ப இந்த பிரச்சனைகளை சரி செய்து வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளை உள்ள கூட்டு வர்றது, உள்ள இருக்கக்கூடிய பிளவுகளை சரி செய்யறது, இந்த வேலையில செய்யறாங்க. நாராஜ் ஒரு வார்த்தை சொன்னாரு, டிடிவி தினகரன் உள்ள வந்தா கூட தேர்தலை சந்திக்க மாட்டாரு, பிரச்சாரம் பண்ணுவார்ன்றாரு. யாருக்காக பிரச்சாரம் பண்ணுவார்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதற்கு டிடிவி தினகரன் பிரச்சாரம் பண்ணுவாராங்கிறதுலாம் பெரிய கேள்வி இருக்கு. அங்க ஏற்கனவே டிடிவி அந்த ஸ்டாண்ட் சொல்லியிருக்காரு, நம்ம பேட்டியில சொன்னாரு, சொல்லியிருக்காரு. ஆமா, நான் வேணா நிக்கல, யார் எங்க வந்தாங்களோ அவங்களுக்கு சீட் கொடுங்க, ஒருங்கிணைந்தால் அப்படின்றார். கூட்டணியில் ஒருங்கிணைந்தார், வெறும் ஒருங்கிணைந்தால் கூட்டணியில் ஒருங்கிணைந்தார். நான் இந்த கூட்டணியில ஒருங்கிணைந்தா நான் அந்த மாதிரி பிரச்சாரம் பண்றேன், நான் நிக்க மாட்டேன். அது பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. சிக்கல்களை சரி செய்வதற்காக இறங்கி இருக்காங்க. ஓகே, என்டிஏ கூட்டணியில் அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன? இந்த பியூஷ் கோயலுடனான இந்த சந்திப்பு என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்துமா? ஒரு செயல் திட்டம் இருக்கிறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு திரு பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.